யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கோட் மாற்றம் எப்படி 3500 மடங்கு வேக வித்தியாசத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு இந்த நம்ப முடியாத பெர்ஃபார்மன்ஸ் மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, 3586 மடங்கு வேகம். இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் இல்ல, இதுதான் 2 கோட்டிங் முறைகளுக்கு நடுவுல இருக்கிற உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம். ஒரே பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 2 வழி இருக்குன்னா எப்படி அதுக்கு இவ்ளோ பெரிய வித்தியாசமான ரிசல்ட் வர முடியும்? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி. சரி, நம்மளோட இன்னிய பயணத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த 3500 மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் மர்மத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் சில முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு 4 அலகலகு இன்ஜின்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒப்பிடுவோம். கடைசியா இந்த ரிசல்ட்ஸ் ஏன் முக்கியம், இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னங்கிறதையும் பார்ப்போம். நாம இப்போ ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டோட புதிரான ரிசல்ட்ஸை அலச போறோம். இது ஒரு டிடெக்டிவ் சேஸ் ஃபைல் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம ஒன்னா சேர்ந்து இதுல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் சரியா புரிஞ்சுக்க முதல்ல சில முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த ஸ்கோர் போர்டையே நம்மால படிக்க முடியும். முதல்ல எக்ஸிகியூஷன் டைம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு புரோகிராமோட ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எடுத்துக்கிற மொத்த நேரம். இது எவ்ளோ கம்மியா இருக்கோ அவ்ளோ நல்லது. ஒரு மராத்தான்ல ஓடி முடிக்க எவ்ளோ நேரம் ஆகுமோ அது மாதிரி தான். அடுத்து லேட்டன்சி. இது ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற தாமதம். நீங்க ஆன்லைன்ல ஒரு பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் லோட் ஆக ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன லேக் இருக்குமே, அதுதான் இது. இந்த தாமதமும் கம்மியா இருந்தா நல்லது. இப்போ த்ரூபுட். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு புரோகிராமால எத்தனை வேலைகளை செய்ய முடியுங்கிறது தான் த்ரூபுட். ஒரு ஹைவேல 1 மணி நேரத்துல ஒரு பாயிண்ட எத்தனை கார்கள் கடந்து போகுதோ அந்த மாதிரி. இது எவ்ளோ அதிகமா இருக்கோ அவ்ளோ நல்லது. கடைசியா மெமரி சேஞ்ச் மற்றும் ஜிசி ஈவென்ட்ஸ். ஒரு புரோகிராம் எவ்ளோ மெமரி யூஸ் பண்ணுது, தேவையில்லாத டேட்டாவை அழிச்சு அந்த மெமரியை எத்தனை தடவை கிளீன் பண்ண வேண்டியிருந்ததுன்னு சொல்றது தான் இது. அடிக்கடி கிளீன் பண்ணா வேலை ஸ்லோ ஆகும், அதனால இதுவும் கம்மியா இருந்தாதான் பெஸ்ட். சரி, இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ரேஸ்ல கலந்துக்க போற 4 போட்டியாளர்களை பார்க்கலாம் வாங்க. 4 விதமான புரோகிராமிங் முறைகள் இந்த டெஸ்ட்ல களமிறங்குது. யார் யாருன்னா, ஸ்ட்ரிங் என்ஜின், ஓஓபி, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்ஜின், நியூமெரிக் என்ஜின், அப்புறம் பிக் இன்டிஜர் என்ஜின். இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. ஸ்ட்ரிங்கு, ஓபி மாதிரி அப்ரோச்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்பர்ஸை வெறும் டெக்ஸ்டாவோ இல்லனா காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்டாவோ பாக்குது. அதனால கணக்கு போடுறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மாத்த வேண்டியிருக்கு. ஆனா நியூமெரிக் அப்ரோச் அப்படி இல்ல. அது நம்பர்ஸை நேரடியா கணித மதிப்புகளா பாக்குது. அதனால கணக்கீடுகள் படு வேகமா நடக்குது. இப்ப நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த 4 இன்ஜின்களோட பெர்ஃபார்மன்ஸை நேருக்கு நேரா ஒப்பிட்டு அந்த ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸை பார்க்க போறோம். இந்த டேபிள பாருங்க. ஸ்ட்ரிங் இன்ஜின் கிட்டத்தட்ட 14 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஆனா நியூமெரிக் இன்ஜின் வெறும் 0.0004 செகண்ட்ஸ் தான். த்ரூபுட்ட பாருங்க. ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 3.88 பில்லியன் ஆபரேஷன்ஸ். இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு வித்தியாசம். இந்த பார் சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் இன்னும் நல்லாவே தெரியும். ஸ்ட்ரிங், ஓபி என்ஜின்களோட பார்ஸ் எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க. ஆனா நியூமெரிக் என்ஜினோட பார், அட அது கண்ணுக்கே தெரியலையே. த்ரூ அவுட்ல அப்படியே உல்டாவா இருக்கு. ஸ்ட்ரிங் என்ஜின் ஒரு செகண்டுக்கு 1 மில்லியன் ஆபரேஷன்ஸ் தான் பண்ணுது. ஆனா நம்ம நியூமெரிக் என்ஜின் கிட்டத்தட்ட 4 பில்லியன் ஆபரேஷன்ஸ் பண்ணுது. இந்த சார்ட் அதை பக்காவா காட்டுது. வேகம் மட்டும் இல்லங்க, மெமரி யூஸ் பண்றதுலயும் நியூமெரிக் என்ஜின் தான் கில்லி. மத்த என்ஜின்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியான மெமரியை தான் இது யூஸ் பண்ணுது. பாத்தீங்களா? சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதனால நிஜ வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? இந்த பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் ஏன் சிமுலேஷன்ஸுக்கு ரொம்ப முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். கிளைமேட் மாடலிங் இல்லைனா கேம் பிசிக்ஸ் மாதிரி ரொம்பவே சிக்கலான சிமுலேஷன்கள்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசங்கிறது ஒரு வேலையை சில நொடிகள்ல முடிக்கிறதா இல்ல பல மணி நேரம், ஏன் பல நாட்கள் எடுத்துக்கிறதாங்கிறத தீர்மானிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, இது சாத்தியத்துக்கும் சாத்தியமில்லாததுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கோடு. சரி, இந்த கோட் ரேஸ் மூலமா நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது எவ்ளோ முக்கியமோ, அந்த தீர்வை எப்படி கோட் பண்றோங்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம். பாருங்க, நம்பர்ஸா ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட ஸ்பீட்ல எவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேரை உருவாக்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி.
நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற உங்க ஃபேவரட் ஆப் ஒரு நியூமரிக் என்ஜின் மாதிரி பவர்ஃபுல்லா உருவாக்கப்பட்டதா இல்ல ஒரு ஸ்ட்ரிங் என்ஜின் மாதிரி மெதுவா இயங்குற மாதிரி உருவாக்கப்பட்டதா? அடுத்த தடவை அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.